வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. இன்னைக்கு நம்ம மேக்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், அதாவது பித்தாகரஸ் தேற்றம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தேற்றம் பார்க்கறதுக்கு முன்னாடி செங்கோண முக்கோணம்னா என்ன அப்படி. முக்கோணங்களில் மொத்தம் 6 வகைகள் இருக்கு. அதில் எந்த ஒரு முக்கோணத்துக்கு ஒரே ஒரு கோணம் 90 டிகிரி ஆகவும் மற்ற 2 கோணங்கள் குறுங்கோணமாகவும் இருக்கோ அந்த முக்கோணத்தை செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 90 டிகிரிக்கு எதிரில் உள்ள பக்கத்தை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். பித்தாகரஸ் தேற்றம் என்ன அப்படின்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்ணத்தினுடைய வர்க்கம் 5 ஸ்கொயர் 25, மற்ற 2 பக்கங்கள் 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் 9 + 16 = 25. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம், BAC. இப்போ ஏலேருந்து BCக்கு ஒரு குத்துக்கோடு வரைகிறோம், AD. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் இந்த முக்கோணத்தில் கர்ணம் வந்து BC. ஸோ BC² = AB² + AC². இப்போ நம்ம ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம், ABC. இப்போ இதில் குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம், AD. இப்போ இந்த குத்துக்கோடு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தை 2 சிறிய செங்கோண முக்கோணங்களா பிரிக்கும். பாருங்க, இந்த எல்லோ கலர்ல இருக்கிற முக்கோணம் ADB. இதுல செங்கோணம் வந்து Dல இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு AB தான் கர்ணம். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற முக்கோணம் ADC. இதுலேயும் செங்கோணம் Dல இருக்கும். அப்போ அதனுடைய ஆப்போசிட் சைடு ACங்கிறது தான் கர்ணம். இப்போ இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தில் BCங்கிறது கர்ணம். இப்போ இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தையும் இந்த 2 சின்ன செங்கோண முக்கோணங்களையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை ப்ரூவ் பண்ண போகிறோம். BAC BDA. இப்போ இந்த 2 முக்கோணங்களையும் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கோணம் ஏவும் கோணம் டியும் சமமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே 90 டிகிரி. அடுத்து கோணம் B அப்படிங்கிறது 2 முக்கோணத்துலையுமே பொதுவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வடிவத்த முக்கோணங்களை பற்றி பார்த்துருக்கோம். அதில் விதிமுறைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2 முக்கோணங்களில் சமமாக இருந்தது அப்படின்னா அந்த 2 முக்கோணத்தையும் நம்ம வடிவொத்தவை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது BACயும் BDAவும் வடிவொத்த முக்கோணங்கள். வடிவொத்த முக்கோணங்கள்னா அதனுடைய பக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும் நமக்கு தெரியும். அதாவது விகிதங்கள்ல இருக்கும். இந்த 2 முக்கோணங்களுடைய பக்கங்களை கம்பேர் பண்ணுறோம். AB/BD = AC/AD = BC/AB. இப்போ இதில் நமக்கு தேவையான இந்த 2 விகிதங்களை மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா அது 2த்துல தான் AB இருக்கு. ஸோ AB × AB = BC × BD. AB² = BC × BD. இப்போ இந்த 2 முக்கோணங்கள் எடுக்கிறோம், BAC ADC. இந்த 2 முக்கோணங்களில் பார்த்தீங்கன்னா கோணம் A = கோணம் D. ஏன்னா ரெண்டுமே 90 டிகிரி இருக்கும். 2 முக்கோணங்கள்லையுமே கோணம் C என்பது பொதுவானது. இப்போ இங்கேயும் 2 கோணங்கள் சமமாக இருக்கிறதுனால AA விதிமுறையின்படி இந்த 2 முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள், BAC ADC. வடிவொத்த முக்கோணங்கள்னா அதனுடைய பக்கங்கள் விகிதங்கள்ல இருக்கும். இப்போ AB/AD = BC/AC = AC/DC. இப்போ இதுலேயும் இந்த 2 விகிதங்களை கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா இது 2த்துல தான் AC இருக்கு. ஸோ குறுக்க பெருக்கல் பண்ணும்போது AC × AC = BC × DC. AC² = BC × DC. இப்போ நமக்கு 2 சமன்பாடுகள் கிடைச்சிருச்சு. இந்த 2 சமன்பாடுகளையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது 2ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது AB² + AC² = BC × BD + BC × DC. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2த்துலேயுமே BC பொதுவாக இருக்குது. ஸோ அந்த BCயை பொதுவாக வெளியே எடுத்துடுறோம். மீதி இருக்கிறது BD + DC. இப்போ இந்த முக்கோணம் பாருங்கள், BDயையும் DCயையும் நம்ம கூட்டும்போது நமக்கு BC கிடைக்கும். அப்போது AB² + AC² = BC × BC which is equal to BC². Hence the proof. இது உங்களுக்கு தேற்றத்தினுடைய முழு வடிவம்.
ஸோ பித்தாகரஸ் தேற்றத்தை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மாற்று வட்டத்துண்டு தேற்றத்துக்கான ஒரு வீடியோ இருக்குது. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் பாருங்கள், உங்களுக்கு நல்லபடியாக புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.